வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு இப்போ வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், நம்ம என்ன சப்ஜெக்ட் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளுடைய சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் கரண்டில் இருக்க ஜாப்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து தான் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இது நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதற்கு எவ்வளோ வேக்கன்சியோட நமக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5696 வேக்கன்சி நமக்கு விட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல வேக்கன்சின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுவே நமக்கு ஒரு நல்ல வேக்கன்சி தான். இதுக்கு செலக்ட் ஆகிற பேர்சன் எங்கே வேலை அமர்த்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் தான் நமக்கு ஜாப் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க நமக்கு ஜாப் லொக்கேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டான இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது 20/1/2024 அப்ளிகேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது நமக்கு 18ஆம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 19/2/2024 தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அதாவது 30 நாள் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதே மாதிரியா நமக்கு 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு 3 மந்த் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த செட்டில் நம்ம முதையே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட் டேட் நம்ம பார்த்தாச்சு, 19/2/2024. எப்போயுமே லாஸ்ட் டேட் வரை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் இந்த ஜாப்புக்கு நான் சொல்கிறபடி எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க ப்ரோசிங் சென்டர் இல்லை அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறது நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அஃபிஷியல் வெப்சைட்டான www.rrp சென்னை கவர்மெண்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும். வேறு எந்த விதமான லிங்க்கும் ஷேர் பண்ணி அதில் அப்ளை பண்ணாதீங்க. அஃபிஷியல் வெப்சைட்டான ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு நம்ம முதலே பார்த்தோம். 5696 வேக்கன்சி. அந்த ஜாப் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லோகோக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு இப்போ வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் ஐடிஐ நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th பாஸ் ஆகிருக்கணும் ப்ளஸ் ஐடிஐ நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் அதாவது எஸ்எஸ்எல்சியோட டிப்ளமோ கோர்ஸ் நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நம்ம 3 இயர்ஸ் நம்ம இதில் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் நமக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணலாம். அல்லது இன்ஜினியரிங் படித்தவங்களும் நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது டிகிரியில் இன்ஜினியரிங் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்தே ஒரே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் நமக்கு சொல்லிக்கிட்டே வரோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷனோட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் தான் உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. இல்லை உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணும்போதே இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,900, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து 19,900. நெக்ஸ்ட்டு வந்து லெவல் நீங்கள் மாற மாற வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அலௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்ஆர்பி செலெக்ஷனுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன, அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நடக்கும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது நமக்கு, அதாவது எக்ஸாம் எழுதுறதுலேருந்து நம்மளுடைய கைக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கம்ப்யூட்டர் பாஸ்டு எக்ஸாம் தான் நமக்கு வந்து நடக்கும். அதாவது சிபிடி கம்ப்யூட்டர் பாஸ்டு எக்ஸாம். இதுக்கான சிலபஸ் வந்து லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்து அப்ளை பண்ணுறவங்க வந்து நீங்கள் அந்த பேட்டர்னை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகுறவங்க, அதாவது கட் ஆஃப்குள்ளே வரவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இதுதான் நமக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ஸே. கம்ப்யூட்டர் பாஸ்டு எக்ஸாம், நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதனால் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமில் வந்து எழுதினப்போ பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் எடுத்து வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்ளை பண்ணுறாங்க, இவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல் நம்ம வந்து வேகமாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் 4 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. அந்த லாஸ்ட் 4 டேஸ் வந்து நமக்கு வந்து சர்வர் எரர் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த லாஸ்ட் 4 டேஸுக்கு முன்னையே அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணுறாப்புல இருக்கும். அது வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், அதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும், உங்களுடைய ஏஜ் வந்து 18லேருந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.